சென்னை மாநகராட்சியின் அலுவலர்கள், பணியாளர்கள் தமிழில் கையொப்பமிட வேண்டும் என்றும், அனைத்து வரைவுகளுக்கும் தமிழை பயன்படுத்த வேண்டும் எனவும் சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் உத்தரவிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு நமது தலைமை செய்தியாளர் சிவா இணைகிறார். வணக்கம் சிவா, இந்த உத்தரவு குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழ்நாட்டில் தமிழுக்கு முக்கியத்துவம் வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வரக்கூடிய நிலையில சென்னை மாநகராட்சி அதற்கான முன்னெடுப்புகளை தற்போது எடுத்திருக்கிறது. மாநகராட்சியினுடைய அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் அனைவரும் அவருடைய வருகை தொடர்பாக கையொப்பமிடக்கூடிய கையேட்டில் தமிழில்தான் கையெழுத்திட வேண்டும் என்று சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையர் கூடுதல் தலைமை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தற்போது ஒரு உத்தரவு ஒன்றினை பிறப்பித்திருக்கிறார். அந்த உத்தரவில் அவர்கள் வருகை பதிவு மட்டுமல்லாமல் அவர்கள் கையொப்பமிடக்கூடிய அனைத்து கோப்புகளிலும் தமிழில்தான் கையொப்பமிட வேண்டும் என்றும், அனைத்து வரைவுகளிலும் தமிழில்தான் அவர்கள் கையெழுத்திட வேண்டும் என்றும், தமிழையே அவர்கள் அதிகம் பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் தன்னுடைய உத்தரவின் மூலமாக தெரிவித்திருக்கிறார். இந்த உத்தரவு என்பது முறையாக சென்னை மாநகராட்சியிலிருந்து வெளிவரக்கூடிய அனைத்து கோப்புகளிலும் பின்பற்ற வேண்டும். குறிப்பாக மாநகராட்சி அலுவலர்களுக்குள் வழங்கக்கூடிய சுற்றறிக்கையாக இருந்தாலும் சரி, பல்வேறு மண்டலங்களுக்கு வழங்கக்கூடிய பல்வேறு அறிவிப்புகளாக இருந்தாலும் சரி, அந்த அத்தனை அறிவிப்புகளும் தமிழில்தான் இடம்பெற வேண்டும், கையொப்பமும் தமிழில்தான் இட வேண்டும் என்பன போன்ற இந்த உத்தரவு என்பது தற்போது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த உத்தரவாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே தமிழில் பெயர் பலகை இருக்க வேண்டும் என்ற தமிழ்நாடு அரசினுடைய உத்தரவு அமலில் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அரசு அலுவலகங்கள், குறிப்பாக சென்னை மாநகராட்சி என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற மாநகராட்சிகளை காட்டிலும் ஒரு தனித்துவம் வாய்ந்த, ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாநகராட்சியாக இருக்கிறது. எனவே சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய இது போன்ற ஒரு முன்னெடுப்பு என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் முறையாக பின்பற்றப்படுவதற்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் என்ற ஒரு அடிப்படையிலேயே இந்த உத்தரவு என்பது சென்னை மாநகராட்சி ஆணையர் மூலமாக தற்போது பிறப்பிக்கப்பட்டு அனைவரும் தமிழில்தான் கோப்புகளிலும் வரைவுகளிலும் கையெழுத்திட வேண்டும் என்ற ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. விவரங்கள் வழங்கியமைக்கு நன்றி சிவா.